ஆண்டவருக்கு மகிமை. சரி, போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பிசாசின் உபதேசம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து, இது மூன்றும் போதக நிருபம். சபையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சபை தலைவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஆலோசனைகள். தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் கவனிங்க, ஆகிலும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? 3 கடைசியில முடிஞ்சிருக்கு. ஆகிலும்னு ஆரம்பிக்குதுல்ல, அப்ப அது எதோட தொடக்கம் தானே. அந்த 3ஆம் அதிகாரம் எங்க முடியுது? 15 வாங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்தி சீக்ரெட், பக்தியா வாழ்றதுக்கான சீக்ரெட், கடவுளால் அங்கீகரிக்கப்படுவதற்கான ரகசியம், ஆன்மீகத்தின் ரகசியம், ஆவிக்குரிய வாழ்வின் ரகசியம், உலகமெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற கடவுள்கிட்ட போகணும்னா என்ன வழி, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன வழி, மோட்சம் அடையணும்னா என்ன வழி, என் ஆத்துமாவை ஈடேற்றணும்னா என்ன வழி, இந்த ரகசியம் எதுக்குள்ள தெரியுமா இருக்கு? காட்டுக்குள்ள இல்லை, தவத்துல இல்லை, ரகசியமா. ஆனா யாவரும், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், தேவனை அறியாத மனிதர்களிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த முழு வசனத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம்? சுவிசேஷம் சொல்லலாம். இதுதான் சுவிசேஷம். இப்ப வாங்க, தேவ பக்திக்குரிய ரகசியம் எங்க இருக்கு? நீங்க பரிசுத்தமா வாழணும்னா அந்த ரகசியம் எங்க இருக்கு? பரலோகத்துக்கு போகணும்னா அந்த ரகசியம் எங்க இருக்கு? தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அந்த ரகசியம் எங்க இருக்கு? உலகமே தேடிட்டு இருக்க ரகசியம் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. அவர் பாடுபட்டார். அது மேல எழுதிக்குங்க, ஆதி திருச்சபையின் பாடல் அது. அதனாலதான் அந்த எதுகை முனையோட வரும், பட்டார் பட்டார் பட்டார்னு. வெளிப்பட்டார், விளங்கப்பட்டார், காணப்பட்டார், விசுவாசிக்கப்பட்டார், எடுத்துக் கொள்ளப்பட்டார். கவி, கிரேக்க மொழியில அது கவியில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் பாடணும், இதை ஜனங்களுக்குள்ள ஆழமா போகணும். இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல, தமிழ்ல தெரியாது, நிறைய பாடல்கள் இருக்கு. கவனிங்க, இப்ப இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். இப்ப எதை பேசணும்? ஒருத்தனை தேவ பக்தி உள்ளவனா மாத்தணும்னா எதை பேசணும்? இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார், உன் பாவங்களுக்காக பலியானார், நீ அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்து தீர்த்தார், நீ கடவுளிடத்திலே போவதற்கான வழியை சொல்லுவது அல்ல கிறிஸ்தவம், தேவன் உன்னிடத்தில் வந்தார். கடவுளை எப்படி அடைவது அதை சொல்லுவது மதம். நீ ஒன்று நல்லா குளிச்சுட்டு, காலையில குளிச்சுட்டு ஈர துணியோட, அப்படி கிடையாது. கடவுள் உன்னிடத்துல வந்தார், இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல வந்தார். நீ அவர்கிட்ட போகவே முடியாது, செத்தாலும் போக முடியாது. அது வேதம் சொல்லிச்சு. தொலைந்து போனதை தேடி வந்தார், மரித்து போனதை தேடி வந்தார். லாசருவை தேடி யார் போனாரு? காரணம் என்ன? லாசருவை யார் சிநேகித்தார்? இயேசு கிறிஸ்து சிநேகித்தார். லாசருவை தேடி அவரு தான் போனாரு. லாசருவை தேடி எப்படி வந்தாரோ அதே மாதிரி என்னையும் நம்மையும் தேடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் எதுவுமே செய்ய முடியாது. பரிசுத்தத்திற்கு நாம் ஒரு விளக்கம் தரலாம், பரிசுத்தமாக முயற்சி பண்ணலாம். தேவன் அதை ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. மனிதனுடைய செயல்கள் எல்லாம் குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணெய் போலதான், ஒண்ணுத்துக்கு உதவாது. தேவன் அதை ஏற்க முடியாது. இதுதான் ரகசியம். கிறிஸ்துவின் பாவத்திற்காக பலியானார். அதை கேட்கும் பொழுது என்ன ஆகுது? மனுஷன் தான் பேசுறான், ஆனா என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் யாரை காட்டுறாரு? இது தகவல் இல்லை. இந்த விதைகள் இருதயத்துல விழும் பொழுது நீ பாவி, நீ நியாயம் தீர்க்கப்படுவ, உனக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு சுவிசேஷத்தை பேசுறேன். சுவிசேஷத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். காரணம், அதுதான் என்னை ரட்சித்தது. உலகத்தில் எந்த மனிதனும் அதை ஏற்கலைன்னாலும் அதை பிரசங்கிப்பதை நிறுத்த மாட்டேன். ஏன்னா அதை எனக்குள்ள நடந்த மாற்றம் சுவிசேஷத்தின் மூலமா தான் வந்துச்சு.
சுவிசேஷம் வல்லமை குறைஞ்சதே கிடையாது. நிலம் சரியா இருந்துச்சுன்னா என்ன, அந்த ஆற்றலை தடுக்கவே முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். உன்னால பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆகையினாலதான் உன் தண்டனை யார் எடுத்துக்கிட்டாரு? ஆண்டவர். அப்படிங்கும் போது அவன் மறுபிறப்படைகிறான், பரிசுத்தாவியானவர் உள்ள வரார். உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டா பரிசுத்தாவியானவர் உள்ள வரார். வந்து அவனை இயேசுவை போல் மாற்றுகிறார். இவ்வளவுதான் தேவபக்திக்குரிய ரகசியம். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், பரலோகத்துக்கு ஏறி போனார். வசனம் சொல்லுது, அவர் உயிரோட எழும்புலன்னா உங்க பாவத்திலே சாவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உயிரோட எழுந்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் முதற் பலன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் ஒரு நாள் உயிரோடு கூட என்ன பண்ணுவேன், எழும்புவேன். அதை நடந்து முடிஞ்சிருச்சு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. உலகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? கடவுள் தன்னை என்ன பண்ணிட்டாரு? நிரூபிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி உயிரோட எழுந்துச்சார் பாரு. என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு உண்டா, நரகம்னு ஒண்ணு உண்டா, அதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றாரு. யார் உயிரோட எழுந்தாரோ அவர் தான் உன்னை நியாயம் தீர்க்க போறார். அவர் உயிரோட எழுந்ததுனால நியாய தீர்ப்பு கண்டிப்பாகவே உண்டு. அவர் உயிரோட எழுந்ததுனால கண்டிப்பாகவே ஒரு மனிதனை நியாயம் தீர்க்க அவரால முடியும். இனி பாவமும் மரணமும் அவரை ஆளுகை செய்வது இல்லை. அவர் எழுந்ததுனால அவனவன் தன் வரிசையில் என்ன பண்ணுவான்? உயிர்ப்பிக்கப்படுவான். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? எதிர்த்து நிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் பாக்குறேன். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இது. பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, உற்சாகம் பேசுவாங்க. ஆனா சுவிசேஷ பேசும் பொழுது அப்படி கண் சொறி அப்படி உழுவதை பாத்துருங்க. ஆவிக்குரிய யுத்தம் இது. ரைட். இப்ப தேவ பக்திக்குரிய ரகசியத்தை தான் அங்க பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு? யாவரும் இதை ஒப்புக்கொள்வாங்க, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் நல்லா வந்தான்னு சொல்றீங்கல்ல, நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியில கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கணவன்கிட்ட போறீங்க, சமுதாயத்துக்குள்ள போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போறீங்க, யாரு பக்கத்துல போறீங்களோ நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் வெளியே கேக்குது. நைட்டு படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் வெளியே கேக்குது. என்ன பண்ணுவீன்னு கேட்டேன். எல்லாருமே சிரிச்சாங்க. ஐயோ, ஒரு அம்மா தைரியமா சொன்னாங்க, ஐயோ வாழவே முடியாதுங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம யோக்கியர்களா? ஆமா யோக்கியர்கள்ங்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒத்துக்க மாட்டாங்க. அததான் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்ப இதை வாசிட்டு இந்த நம்பர்லாம் 16ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் போட்டு விட்டாரு. நீங்க என்ன வாசிக்கணும்? புத்தகமா தான் என்ன பண்ணணும், வாசிக்கணும். 100 தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். 4:1 வாங்க. ஆகிலும் இப்பதான் என்ன சொல்றாரு? இது ரகசியம். இந்த ரகசியம் அதுலதான் இருக்கு. யாவரும் இதை ஒப்புக்கொள்வாங்க, இதை மறுக்க முடியாது. ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? வேகி என்ன பண்ணுவாங்க? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது அப்படின்னா என்ன? ரொம்ப நேரடியா சொல்றாரு. எப்ப சொல்றாரு? எழுதி 2000 வருஷம் ஆச்சு. ஆவியானவர் வெளிப்படையா சொல்றாரு. ஆவியானவர், நீங்க ஏன் ஆவியானவங்கிற வார்த்தை போடுறாங்க? ஆண்டவர், கர்த்தர், இயேசுன்னு போடாம ஏன் ஆவியானவர்? ஆவியானவர் தான் போதிக்கிறவர். ஒரே ரொம்ப ஓப்பனா சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு. பிற்காலங்கள்ல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்னா எத்தனை பேர் இங்க கையை தூக்குங்க. அயன் பண்ணையில சட்டையை பொசுக்கிறீங்களா? தீயினால் வெந்து போன ஒரு பொருள் மறுபடியும் தீயினால் பாதிக்கப்பட முடியுமா? ஒன்று கருகி போயிடுச்சு, வெந்து கருகிருச்சு, மறுபடியும் அது எரியுமா? எரியக்கூடிய எல்லாத்தையும் நெருப்பு எரிச்சு சாம்பலாகிருச்சு, மறுபடியும் அதில் சூடு பற்றுமா? சூடு உரைக்குமா? அதான் சொல்றாரு, மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்னா கேட்டு 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 பாவின்னு ஆண்டவர் உரைச்சி 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 அந்த அனல் எழுப்பி 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 ஒரு கட்டத்தில் என்ன பண்ணா அவங்களுக்கு உரைக்காது. தீயினால் எப்படி எரிந்து போன பொருளை பாதிக்க முடியாதோ அதே மாதிரி ஆவியானவரும் மரத்து போன இருதயத்தை என்ன பண்ண முடியாது, பாதிக்க. அவ்வளவுதான், அது ஒன்றும் செய்ய முடியாது. மனசாட்சியில் சூடுண்ட யாரு? பொய்யர். யார் பொய்யர்? நான் பாவி இல்லைன்னு சொல்றவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதான் வசனம் சொல்லுது, நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே 1 யோவான் 1:8 சத்தியம் உள்ள இருந்துச்சுன்னா என்ன நானே ஏமாத்திக்க மாட்டேன். சத்தியம் உள்ள இருந்துச்சுன்னா என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லுவேன்னா என்ன நானே என்ன பண்ணிக்கிறேன்? எப்பா வசனம் சொல்லுதுப்பா நீ பாவின்னா பதில் என்ன தெரியுமா? யாருதான் செய்யல. இன்னொரு பதில் என்ன தெரியுமா? நீங்க அப்படி இருக்கீங்களா? உங்களால அப்படி இருக்க முடியுமா? யாருனால அப்படி முடியும்? கவனிங்க, பாஸ்டர் என்ன சொன்னாரு? இப்படிலாம் இருக்கணும்ல. அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா? அவருக்கு என்ன சொல்லிட்டே இருப்பாரு. அவர் என்ன 1000 சொல்லுவாரு. அப்படியே நடந்துட முடியுமா? ரெண்டாவது, அவரால் அதை செஞ்சிட முடியுமா? அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். கவனிங்க, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவாரு, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பார். இவர் என்ன சொல்லணும்? என்னை விசுவாசிக்கணும், அப்படிதானே சொல்லணும். நியாயப்பிரமாணத்தில் என்னப்பா எழுதியிருக்குன்னு கேட்பார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ரட்சிக்கப்படணும்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கமாக சொல்லியிருப்பேன். ஆண்டவர் விசுவாசிக்கணும் இப்போ சொன்ன பாருங்க, அந்த சொல்லியிருப்பேன். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? நியாயசாஸ்திரி கேட்குறான். கேட்கறது யாரு? நியாயசாஸ்திரி. பைபிள்ல என்ன எழுதியிருக்கு? அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்ற பதில் பாருங்க. தாயும் தந்தையும் கனம் பண்ணணும், ஓய்வு நாளை என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். தேவனாகிய கர்த்தர் இடத்துல முழு பலத்தோடும் முழு இதோட அன்பு பண்ணணும். அப்படியே எழுதியிருக்கு. சூப்பரா சொன்னப்பா. சொன்ன பதில் கரெக்டு. சூப்பரா, நன்றாய் உத்தரவு சொன்னாய். நன்றாய் சொல்லிட்டு சொல்றாரு, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீ என்ன பண்ற சொல்ற. நீயும் போய் அப்படியே செய். முடியுமா? சொல்றாரு, நீயும் போய் அப்படியே செய். அதுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு ஆசாரியம் இருந்தான், அவனாலேயே ஒரு யார் மேல அன்பு கொள்ள முடியல? சமாரியன் மேல, அந்த கல்லன் மேல என்ன பண்ண முடியல? அன்பு கொள்ள முடியல. லேவியன் வந்தான், அவனாலேயே என்ன பண்ண முடியல? அன்பு கூற. உச்சக்கட்ட உயரிய ஆன்மீக அந்தஸ்துல உள்ளவங்களாலேயே என்ன பண்ண முடியல? நேசிக்க முடியல. இதை கேட்டுட்டு சொல்றான், நீ என்ன செய்யலான் இருக்க? ஆண்டவரே, நானும் நியாயசாஸ்திரி, என்னாலையும் முடியாது ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன். நான் பைபிள் படிக்கிறேன், அதனால நான் என்ன பண்ண முடியாது? பரிசுத்த நீதிமான் ஆக முடியாது ஆண்டவரே. பைபிள் நான் யாருங்கிறத தான் எனக்கு காட்டுதே ஒழிய, அதனால நான் என்ன பண்ண முடியாது? நீதிமான் ஆக முடியாது. அப்ப சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைச்சிரு? என் வாயை மூடிட்டு பின்னாடி வாழ்ந்துருப்பார். உனக்காக தான் சிலுவையில போயிட்டு இருக்கேன், என் பின்னாடி என்ன பண்ணுங்க சொல்லலாம். நீயும் போய் அப்படியே செய். அதுதான் பதில். உனக்கு என்ன தோணுது? எனக்கு இப்படிதான் தோணுது. ரைட், போ. சரி, ரைட். எங்க வாங்க. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி எங்க போனேன்? மனசாட்சியில் சூடுண்டர்னா என்னன்னு சொன்னேன். மனசாட்சியில் சூடுந்தேன். கடவுளுடைய அகத்தூண்டுதல் இவர்களுக்கு மழுங்கி போயிருக்கும். மனசாட்சியில் சூடுண்ட. அடுத்தது பொய்யர்னா யாருன்னு சொன்னேன். நான் பாவி இல்லைன்னு சொல்லுகிறவர்கள். நான் பாவி இல்லைன்னு சொல்லிட்டேன்னா ஆண்டவரையே பொய்யாக்குறேன். ஏன்னா அவர் ஏன் உலகத்துக்கு வரணும்? பாருங்க, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். டோக்கன் போட்டு உள்ள போயிட்டீங்க, உடம்புக்கு என்ன பண்ணுது? நான் நல்லா இருக்குண்ணே, ஐ எம் ஆல் ரைட். டாக்டர் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எதுக்கு அப்புறம் இங்கே வந்தான்னு கேட்பாரா இல்லையா? அது மாதிரி பவுல் சொல்றாரு, நீ பாவியே இல்லைன்னா, உனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்லிட்டுன்னா எதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரணும்? அப்ப யாரையே பொய்யாக்குறோம்? என்ன பொய்யாக்குவதன் மூலமாக யாரை பொய்யாக்குறேன்? இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் போயிட்டாருங்க. வேற வழியே இல்லைன்னு தான் மரணத்துக்கு போகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா, அப்படி என்னன்னா வேற வழியே இல்லைன்னு நமக்கு சொல்றாரு. அத அவருக்கு தெரியும். யாருக்கு சொல்றாரு? மெசேஜ் எங்க வருது? எனக்கு வருது. வேற வழியே கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவின் போதனையால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் ரட்சிக்கப்பட்டவன் நான்.
காந்தி சொன்னார் இல்லையா, மலை பிரசங்கம் ஒன்று போதும். இந்த தற்கூறிங்க, எங்க இருக்கிற தற்கூறிங்க அதை எடுத்து பேசுங்க. யாரு சபையில் இருக்க தற்கூறிங்க? காந்தி என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5 முதல் 8 வரைக்கும் மனிதன் பின்பற்றினால் என்ன பண்ணும், அது போதும் என்று சொன்னாரா? ஆமா சொன்னாரு. ஆனா பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியுமா? அப்புறம் ஏன் சொன்னாரு? பின்பற்ற முடியாத பைபிள்ல இருக்கு. ஏன் இருக்கு? முடியாதுன்னு காமிக்கிறதுக்கு தான். கவனிங்க, மாட்டுக்கு முன்னாடி வண்டியை கட்டி மாட்டை எவ்வளவு சாத்துனீங்கனாலும் 1 இன்ச்சு நவருமா? எதை கட்டணும்? மாட்டை கட்டணும். ரட்சிக்கப்பட்டு ஆவியானவர் உள்ள வரணும். அப்புறம் தான் மனமாற்றம் என்ன பண்ணணும், உண்டாகும். அப்புறம் தான் நடக்கையில மாற்றம் வரும். அப்புறம் இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணலாம், வாழலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் என்னையும் உங்களை என்ன பண்ணாது, ரட்சிக்காத. கேட்க நல்லா இருக்கும். ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டு. அப்படி சொல்றவங்களுக்கு பைபிள் இருக்கு. சொல்றவங்களுக்கு நான் கேட்கறேன்னா, எப்பா நீ எதிரியை நேசிக்கணும்னு சொல்றாரு, அதை படிச்சுட்டு ஆஹா சூப்பரா இருக்கு, யாருமே சொல்லாத கருத்து அப்படின்னு சொல்றதுக்காக எழுதி வச்சிருக்காரு. அதை எதிரியை நேசிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், மனைவியை முழுசா நேசிக்க முடியுதா? பெத்த மகனை முழுசா நேசிக்க முடியுதா? கூட பிறந்தவனை முழுசா நேசிக்க முடியுதா? யாரை கேட்கிறேன்? சபையில இருக்க கிறிஸ்தவங்களை தான் கேட்கிறேன். நம்ம யோசிச்சு பார்ப்போம். வீட்டுல இருக்க எல்லாத்தையும் நம்மளால பேச முடியுதா? அன்பு என் ஆவி ஆத்துமா சரீரம் ரத்தமும் சதையும் கூட பிறந்தவன் என் தம்பி, என் மனைவி, மகள், தாய், தகப்பன், நண்பன், உற்றார், உறவினர் எல்லாம் ரத்தம். நேசிக்க முடியாது. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். நாம் இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, சத்ரு என்ன பண்ணுங்க, சூப்பரா இருக்கே இது அப்படிங்கிறதுக்காகவா? அவருடைய ஸ்டாண்டர்டை சொல்றாரு. வீட்டில் இருக்கவங்களே உன்னால நேசிக்க முடியல, ஆனா என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, சத்ருவை சிநேகிப்பது. அப்படின்னா என்ன, சத்ருவாய் இருந்த என்னை அவர் சிநேகித்தார். அப்ப அவர்கிட்ட போகணும்னா நான் யாருடைய ஸ்டாண்டர்டை ஃபுல்ஃபில் பண்ணணும்? தேவன் தனக்கு குறைவான எந்த தரத்தையும் அவரிடத்தில் அனுமதிக்க மாட்டார். ஐ ரிப்பீட், தேவன் தனக்கு குறைவான எந்த தரத்தையும் அவரிடத்தில் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க. சத்ருவை சிநேகின்னு எதுக்கு சொன்னாரு? முடியும். எப்ப முடியும்? ரட்சிக்கப்பட்ட அப்புறம் முடியும். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு அது போதனை அல்ல. நீ சத்துருவங்க நேசிச்சாதான் நீ சபைக்கு வர முடியும் அப்படின்னா என்னால முடியாது. ஆனா சபைக்கு ரட்சிக்கப்பட்டு உபதேசம் கேட்டு வளர்ந்தோம்னா சத்துருவை நேசிக்கக்கூடிய ஆற்றலை நான் பெறுவேன். இன்னைக்கு நான் சத்துருவை நேசிக்கக்கூடிய ஆற்றலை ஒரு விதத்துல பெற்றிருக்கிறேன். எப்படின்னா, நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு யாருமே சத்துரு இல்லை. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்தையும் நேசிக்கிறதுக்கு எனக்கு இயல்பா இருக்கு. ஏன்னா மாம்சத்திற்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் எனக்குள்ளே போராடிக்கிட்டே இருக்கு. அப்ப எனக்கு யார் சத்துரு? எனக்குள்ள நடக்கிற போராட்டத்தை கவனிக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. எனக்குள்ளே எழும்புகிற கான்ஃபிளிக்ட், முரண்களை சமாளிப்பதுக்கு தான் எனக்கு நேரம் என்ன பண்ணுது, சரியா இருக்கு. தேவ சித்தத்தை செய்யணும், தேவ சித்தத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்கம், தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பதற்கு சூழ்நிலைகள், தேவ சித்தத்தை செய்யணும், இப்படியே போராடிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில நடக்கிற எதையும் என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை, அவகாசம் இல்லை. யாரையும் அதனால சத்துருவாய் என்னதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை, என்ன முடியல. காரணம், எனக்கு நான் செய்கிற தீமையை விடவும் இன்னொருவர் எனக்கு செய்து விட முடியாது. தேவனால் போதிக்கப்பட்டேன், தேவனின் கண்களை திறந்தார். அதனால எல்லாத்தையும் நேசிக்கிறது சுலபமா இருக்கு. நான் உள்ள இருந்து என்ன பண்றாரு, என்னை பலப்படுத்துகிறார். நான் இல்லை, சத்துருவை நேசிக்கிற சுவாபம் எனக்கு இல்லை. சத்துருவை நேசிக்கிற சுவாபம் மட்டும் இல்லை, கூட பிறந்தவனை நேசிக்கிற சுவாபம் எனக்கு இல்லை, தாய் தந்தையரை நேசிக்கிற சுவாபம் இல்லை. இயல்பு சுவாப அன்பு இல்லாதவர்களாய் ரோமர்ல வாசிக்கிறோம்ல, சுவாபத்திலிருந்தே என்னால் அன்பு செய்ய முடியாது. எப்படி சத்துருவை நேசிப்பீங்க? என்ன ரட்சிப்பு என்ன செய்யுது நமக்கு புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மாட்டை பின்னாடி கட்டி வண்டியை முன்னாடி கட்டி எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு திட்டினாலும் நான் மாற மாட்டேன். எது வரைக்கும்? வண்டியை முன்னாடி கட்டி மாடை பின்னாடி கட்டி இருக்க வரைக்கும் சிரமம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ண முடியும், வாழ முடியும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களா இருக்கிறாங்களா இல்லையா? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்னா யாரு? சுவிசேஷத்தை
ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூழலுள்ள பொய்யருடைய மாயமானத்தினாலே, மாயத்தினாலன்னா நடிக்கிறது, மாயம்னு பைபிள் எங்கெல்லாம் வருதோ நேரடி மொழியாக்கம் நடிக்கிறது. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் வஞ்சிக்கிற. அப்ப துருபதேசத்துக்கு பின்னாடி யார் செயல்படுறா? பிசாசு செயல்படுறான். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், எல்லாம் சொல்லுங்க, உபதேசங்களுக்கும். கவனிங்க, பிசாசு அப்ப என்ன பண்ணும்? போட்டு அமுக்குமா, பின்னாடியே வருமா? அதெல்லாம் இல்லை. உங்களை பயமுறுத்துமா, கழுத்தில் ஏறி உட்காந்துக்குமா, வண்டியை பஞ்சர் ஆக்கி விடுமா, நீங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது உங்களை வண்டியில தள்ளி விட்டுருமா? பிசாசு என்ன செய்யும்? என்ன பண்ணும்? உபதேசம். இப்ப பிசாசெல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன், கிளம்பி வந்துருங்கன்னா போவோமா? சொல்லுங்க. போக மாட்டோம்ல? போக மாட்டோம். சரி, அப்ப எப்படி பிசாசு நமக்கு உபதேசம் பண்ணும்? வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் நடக்குது, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு உபதேசம், ஆழமான சத்தியம். வரம் பெற்ற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய போர் வாழ் ஐயா அழைக்கிறார், கொஞ்சம் வந்துருங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வந்துருங்க. அது என்ன பின்குறிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாம நீங்க சொல்லவே வேணாம், எதை மறைக்க வேண்டுமோ அதை என்ன பண்ணிடுவோம், மறைச்சிடும். ஜான் கெல்வின் அப்படிங்கிறவரு நைட்டு தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கிட்டு இருக்கும் பொழுது பெட்ஷீட் அப்படி விளக்கிட்டு அப்படி திரும்பி படுக்கும் பொழுது அருவருக்கத்தக்க கோரமான ஒரு உருவம் அங்கே நின்றுகிட்டு இருந்துச்சான். யாரு? பிசாசு. இப்படி பார்த்துட்டு, ஓ நீயா அப்படின்ட்டு திரும்பி இங்கிட்டு படுத்துக்கிட்டாராம். நான் சொல்றது புரியுதா? உங்களை எதுவும் பண்ண முடியுமா? எச்சரிக்கப்பட்ட ஒன்றும் பண்ண முடியுமா? பிசாசு நம்ம மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஆனா இப்படி சொல்லலாம். ஆனா நீங்க ரட்சிக்கப்படலைன்னா பிசாசுக்கு பயப்படுறத என்ன பண்ண முடியாது? தவிர்க்கவே முடியாது. பொய்யருடைய மாயத்தினால் சிலர் கவனிங்க, சிலர் அப்பனா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் என்ன பண்ண முடியாது, அப்படி ஏமாத்த முடியாது. சிலர் வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கனா என்ன பண்ண? ஏமாத்துகிற. எல்லாம் சொல்லுங்க, பிசாசு என்ன பண்ணும்? வஞ்சிக்கும். பிசாசின் தந்திரம்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணும்? வஞ்சிக்கும். நம்பர் 2 என்ன தெரியுமா? உபதேசிக்கும். வாக்கு தத்துவம் நீங்க வஞ்சிக்கப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா வாக்கு தத்துவம் உங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். சாம்சன் பால் பேசியிருக்காரு, வாக்கு தத்துவம் வேணும்னா கர்த்தர்கிட்ட போகணும், ஊழியக்காரன்கிட்ட வரக்கூடாது. காரணம், வாக்கு தத்துவம் கொடுக்கிற அதிகாரம் எவனுக்கு கிடையாது? ஊழியக்காரனுக்கு கிடையாது. 12:30 மணிக்கு நடு ராத்திரி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமில்ல? எதுக்குப்பா இப்படி ஜனங்களை ஏமாத்துறீங்க? நாங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் அவங்கள விடுறோம். கேட்ட அடுத்த கேள்வி என்ன? ஒன்றை கூட்டு போறது யாரப்போ? நான் சொல்ல புரியுதா இல்லையா? நீங்க கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் அவங்களை என்ன பண்றீங்க? விடுறீங்க. உன்னை கூட்டு போறது யாரப்போ? மகிமை யாருக்குங்க? உங்களை போல் அருமையான விசுவாசத்தை படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க படிக்கலையா? அது தெரியாதா? செய்ய மாட்டாங்க. ஏங்க இதை எழுதும் பொழுது ஒன்ன மாதிரிதான் நானுன்னு சொன்னா பிரதான அப்போஸ்தலன் எழுதலாம். இந்த கல்லின் மீது சபையை, பிரதான அப்போஸ்தலன், கடல் மேல் நடந்தவன் பிரதான அப்போஸ்தலன் அவன் தான். பவுல் அப்பாயிண்ட் பண்ணணும்னா யார் சொல்லணும்? பேதுரு சொல்லணும். அவன் சொல்ல ஒன்னமா தான் நானும். ஏன்னா அவனுடைய தகுதி யாரு தெரியுமா? கர்த்தர். என்னை மச்சாலும் சரி, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டா. கர்த்தர் என்ன? கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசின் உபதேசங்களுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், எல்லாம் சொல்லுங்க, உபதேசங்களுக்கும். இது ஏதோ காட்டுக்குள்ள நடக்காது, சபையில தான் நடக்கும், நடக்குது. செவி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? செவி கொடுத்து கவனமா கேட்பாங்க. இன்று முதல் எனக்கு தான் சொல்ற, கவனமா கேட்பாங்க. இன்னைக்கு நீ வந்திருக்கீல்ல சபைக்கு, நீ பார், கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். பர்வதங்களுக்கு மேல அவனை உயர்த்த போறார். ஆமைன்னு சொல்றவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா சொல்றாங்களா இல்லையா? பிசாசு உபதேசிக்கிறதுக்கு காரணமே என்ன? விசுவாசத்தை விட்டு ஒருத்தனை என்ன பண்ணணும்? விலகி போக வைக்கணும்.
தேவன் எதை கொண்டு ஜட்ஜ் பண்ண போறாரு கடைசியாக? ஒரு ஊழியக்காரன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாமே ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நான் எல்லாருமே செய்யணும். எதை வச்சு ஜட்ஜ் பண்ண போறாரு தெரியுமா? 5 தாலந்து, அப்புறம் என்ன, 3 தாலந்து, 1 தாலந்து. அந்த பெருக்கத்தை பண்ணுகிறது கர்த்தர். ஆதாரத்தை கொடுக்கறது யாரு? இந்தப்பா ஆளுக்கு 1 வாங்கிக்க, ஆளுக்கு 1 தாளந்தை வாங்கிக்க, ஒரு வரத்தை வாங்கிக்க. இப்ப பெருக்கி கொண்டு வராங்க. அப்ப சொல்றாரு, உம்முடையதை வச்சுதான் பெருக்கணும். ஆதாரம் யாருது? கடவுளுடையது. பெருக்கம் யாருது? இது நம்ம கையில கிடையாது. அவர் சொல்லுவாரு, ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணும்போது சொல்லுவாரு, உண்மையுள்ள அதுதான் நம்மளுக்கு சொந்தம். கொஞ்சத்திலே எதை ஜட்ஜ் பண்ண போறாரு? அப்ப உண்மையை என்ன பண்ண போறாரு? ஜட்ஜ் பண்ண போறாரு. எவ்வளவு சம்பாதிச்சேன்னு கேட்கல. காரணம் 5 தாளந்து உள்ளவனையும் பாராட்டினார், 2 தாளந்து சம்பாதிச்சவனையும் பாராட்டினார். உண்மையை தான் ஜட்ஜ் பண்ண போறார். சரி, எதுல உண்மையா இருக்கணும்? 1 தீமோத்தேயு வாசிங்கன்னா, எது உனக்கு கொடுத்தனோ அதை அப்படியே கொடு, அதான் உண்மை. என்ன உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே என்ன பண்ணு, அதான் உண்மை. புரியுதா? தசமம் பழைய ஏற்பாட்டுப்பா, அப்படி கிடையாதுப்பா, அதுதான் உண்மை. அதுதான், இது ஆலயம் கிடையாதுப்பா, இது கட்டடம்ப்பா, அதான் உண்மை. இது ஆலயம்னு சொல்லியிருந்தேன்னா வெறும் 5% பண்ணா போதும். இந்த மாதிரி 2 கட்டியிருப்பேன் நான். இது என்ன கிடையாது, இது ஆலயம். இது கட்டடம்னு சொல்றதுனாலதான் எங்க அப்பாவும் நானுமே ஒற்றை அடிச்சிட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா? கவனிங்க, யாரு மறுத்தாலும் இது கட்டடம். இது என்னது? கட்டடம். இது ஆலயம் அப்படின்னு சொல்றோம்னா, அதனாலதான் ஜனங்க என்ன பண்றாங்க, இந்த ஆலயத்தை டெக்கரேட் பண்ணணும்னா கோயிலை என்ன பண்ணுவோம்? கட்டுவோம். கோயிலை கட்டுவோம். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் கோயிலை கட்டவே முடியாது. கிறிஸ்தவர்கள் கோயிலை கட்டவே, சுவிசேஷ பணியில தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு முகம் தெரியாதவனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ரைட், கவனிங்க. இப்ப என்னது? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு என்ன கேட்பாங்க? நீ தான் சத்தியம் சொல்றங்கிறியே, எத்தனை பேர் இங்க வராங்க? பவுலை கேட்டாங்க. பவுலை என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. நீ தான் ஊழியக்காரனப்பா, ஏன்பா ஜெயிலுக்கு போற? பவுலை கேட்டாங்க. பேதுருவை விடுவிச்சாரா இல்லையா? ஏன் உன்னை விடுவிக்கலன்னு கேட்டாங்க. அன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் தூண்டி விடுறாங்க சபையை. பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? ஏன் பவுலை கொண்டு வரல? பவுலுக்கு வியாதி இருந்துச்சா இல்லையா? இவனால சொல்ல வராங்க இல்லையா? ஏன் பவுலுக்கு வியாதி இருக்கு? எல்லாம் சொன்னாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வீட்டுக்கு போய் தேடி வாசி பாருங்க. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு எழுதுவார். அப்பனா என்ன அர்த்தம்? என்ன கேள்வி வந்திருக்காங்க? 2 கொரிந்தியர் புஸ்தகம் எதுக்காக எழுதுனான்னு சொன்னேன். எதுக்காக எழுதினாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனே கிடையாதுங்கிறதுனால அந்த நிருபத்தை எழுதுறாரு, கவுண்டர் பண்ணி தான் எழுதுறாரு. எங்களுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கு? அப்ப என்ன கொஸ்டின் பண்ணிருக்காங்க? உனக்கு என்ன தகுதி? உனக்கு என்ன தகுதி? ரைட், கவனிங்க. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போவாங்க. இப்ப நடக்குதா இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். சரி, ரைட், பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. அப்ப யார் அது? கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவார்கள் அப்படின்னா இப்ப இன்னைக்கு யாரு பெருகி இருக்கா? யார்? தெருவுக்கு தெரு என்ன இருக்கு? சபை இருக்கு. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவாருன்னா அப்ப 2 வித்தியாசமா இருக்கா இல்லையா? தெருவுக்கு தெரு என்ன இருக்கு? சபை. கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவாங்க, பிற்காலத்துல அப்படி ஆவாங்கன்னா அப்ப முரணா இருக்கா இல்லையா? அப்ப யாரு கள்ள தீர்க்கதரிசி? அதை சொல்லணுமா இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிறா, அதுக்காச்சும் நான் என்ன கேட்கிறேன், யார் அது சொல்லுங்க, கொஞ்சம் அடையாளத்தை சொல்லுங்க கேட்போம். கொஞ்சம் அடையாளத்தை சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? ஊழியர்கள் எல்லாமே, தமிழ்நாட்டில் இருக்க ஊழியர்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா இருங்க. சரி, சந்தோஷமா இருக்கு. அப்ப யாரு கள்ள தீர்க்கதரிசி? அப்படின்னா நீங்க சொல்லபடி கிளம்ப அப்ப கள்ள தீர்க்கதரிசி யாருமே இல்லை, அப்படித்தானே? சொல்லுங்க, அது யாருன்னு சொல்லணும்ல. பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, பிசாசின் உபதேசம் செவி கொடுப்பாங்க. அப்ப பிசாசின் உபதேசம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அது என்னன்னு சொல்லணும்ல. நான் சொல்றேன் பாரு, சுவிசேஷத்திற்கு விரோதமான எல்லாம் பிசாசின் உபதேசம். தேவனை விட்டு விலக்கி செல்லுகிற எல்லாத்தையும் என்னது? விலக்கி கொண்டு போகிற எல்லாத்தையும் எது? பிசாசின் உபதேசம். பிசாசு என்ன பண்ணும்? உபதேசிக்கும். பாருங்க, 7 பாயிண்ட் எடுத்து வந்தேன், உள்ளே நிக்கிறோம். பிசாசின்
வஞ்சிக்கிற ஆவியின் பிசாசின் அற்புதம் நடக்குமா? உங்க சபையில என்ன அற்புதம் நடக்குது முதல்ல கேளுங்க. என்னங்க அற்புதம் நடக்குது உங்க சபையில? நீங்க என்ன சொல்ல, நாங்க வர்றதே அற்புதம் தாங்க. சொல்லுங்க, சபையில என்ன அற்புதம் நடக்குது? பாடிக்கிட்டு இருக்கும் போதே அற்புதம், ஆராய்த்து கொண்டு இருக்கும் போதே விடுதலை, சாட்சி சொல்ற கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல. சிலது பொண்ணி, சில ஜனங்களுக்கு புரியாம பேசுறாங்க, சிலது உண்மை. அதை செய்யறது யார்? இந்த வேதம் தன்னை நிலைநிறுத்தும். பிலிகிரஹாம் சொல்றாரு, இந்த வேதத்தை நிலைநிறுத்தணும்னு முயற்சி பண்ணாத, வேதம் தன்னை நிலைநிறுத்திக்கக்கூடிய ஆற்றலை தனக்குள்ளேயே தூவி மட்டும் விடு போதும். விதை என்ன பண்ணு, தூவி விடு, அதுக்குள்ளேயே உயிர் இருக்கு. விதைய காப்பாற்றணும்னு நினைக்காத, விதை தன்னை காப்பாத்திக்கும். உன் வேலை என்ன? என்ன பண்ணு, தூவி விடு, விதைக்குள்ளேயே ஜீவன் இருக்கு. 2 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 3:16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதற்கு எப்படி இருக்கு? கல்லாதவர்களும் கோடு போடுங்க. கல்லாதவர்கள்னா ஸ்கூலுக்கு போவாதவங்க, காலேஜுக்கு போவாதவங்கல்ல, வேதத்தை கல்லாதவர்கள். அப்ப வேதத்தை கற்கணுமா இல்லையா? புக்கா படிச்சுட்டு இருக்கும் பொழுது என் காதை கூட பேசினாங்க என்ன பிசாஸ். ஏன்னா இவர் அறிவுக்கு என்ன பண்றாரு முக்கியத்துவம். நாங்க யார்கிட்ட வாங்கி பேசுறோம்? அப்படியே தேவன். ஆனா தேவன் பேசும்பொழுது எதை பேசினான்னு நினைக்கிறீங்க? பழச எதுவும் பேசினாரா? இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்துடைய அத்தாரிட்டி எதுங்க இருந்துச்சு தெரியுமா? பழைய ஏற்பாடு. 66 புத்தகங்கள்ல பல புத்தகங்களை கோட் பண்ணி இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் எங்க இருந்துச்சு? எது? வேத நாயகன் ஆவியில நிரம்பி அப்படியே ஆண்டவர் தரத்தை அப்படியே பேசினாரா? சொல்லுங்க, புதுசா பேசினாரா? நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தப்ப புதுசா பேசினாரா? பழைய ஏற்பாட்டுல என்ன பேசியிருந்தாலும் அதை தான் பேசினார். நான் சொல்ல புரியுதா இல்லையா? தேவன் பேசுகிறாருன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க, வேதத்திலிருந்து தான் பேசுவார். கவனிங்க, விழுப்புரத்துல ஒரு ஊழியக்காரர், ரிஃபார்ம்டு தியாலஜியன், பெந்தகோஸ்தக்காரன் ஒருத்தன் சபைக்கு போகும்போது ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கலாம், ஆண்டவருடைய அமர்ந்த சத்தத்தை நான் கேட்கணும், கடவுளுடைய சத்தத்தை என்ன பண்ணணும்? நான் ஒன்று சொல்றேன்ப்பா, அதே மாதிரி செய்ய. காலைல எழுச்சிக்க, பைபிளை கையில் எடுத்துக்க, யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிரு, யாருமே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், காட்டுக்குள்ளே போனாலும் செய்யணும், பைபிளை தர சத்தமா இல்லாட்டி மெதுவா பைபிளை என்ன பண்ண ஆசி. பைபிளை ஃபர்ஸ்ட் தந்துரு, ஆதியிலே தேவன், மெதுவா என்ன பண்ண ஆசி. பாசிட்டிவா நான் சொல்றேன். பாசிட்டு வந்துட்டான். பாசிட்டு வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி செஞ்சியா? செஞ்சேன், நேற்று செஞ்சேன், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், சாயங்காலம் வரைக்கும் வாசிட்டு இருந்தேன். தேவனோட மெல்லிய சத்தம் கேட்டுச்சா? கேட்கவே இல்லைங்க. நானும் பேசுவார் நினச்சிட்டு இருந்தேன், கேட்கவே இல்லை. சரி, பைபிளை திறந்து வாசி இல்லை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். அப்போ உன் காதில் என்ன விழுந்துச்சு? நீ வாசிக்கிறீல்ல பைபிள், உன் காதில் என்ன விழுந்துச்சு? அந்த சத்தம் தான் விழுந்துச்சு. The voice of God is the word of God. எங்க என் குரல் வேற என் வார்த்தை வேறையா இருக்குமாங்க? வேத வசனத்தை புரட்டுறாங்க. பைபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டான் பிசாசு. பைபிள் பொய்ன்னு சொல்லுவான். வேத வசனத்தை புரட்டுறது. வேத வசனத்தை ஏவாள் போய் முதல் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஏவாள்கிட்ட பிசாசு என்ன வந்து கேட்டான்? தேவன் சொன்னாரோ? தேவன் புரட்டுறது. அதுக்கு அது அர்த்தம் இல்லப்பா, அதுக்கு இதான் அர்த்தம். இதுதான் புரட்டுறது. இதுக்கு என்னதுக்கு பாருங்க, புரட்டுறது. வேத வசனத்தை புரட்ட முடியுமா? முடியும். வேத பைபிளை புரட்டினா என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும். இப்ப சொல்லுங்க, பைபிளை புரட்டுறவங்க தானே மேல போய்கிட்டே இருக்காங்க. பைபிளை புரட்டுறவங்க தான் மேல போயிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஒத்துக்கணும். பைபிளை புரட்டுறவங்க தான். இப்ப கேடு வரும்னா என்ன அர்த்தம்? நீங்க வரலையே யோசிக்க கூடாது, அதுதான் கேடு. வரலையேன்னு யோசிக்க கூடாது. பைபிளை புரட்டுறவன் மேல போயிட்டே இருக்கானே, இது கர்த்தருடைய கூடாரம்னு சொல்றவன் தானே இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கான். யாரு?
அவன் தானே நம்பர் 1ல இருக்கான். 50,000 பேர் உட்காரக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டியோட கத்துருக்கானா இல்லையா? அவன் நடக்கிற கிறிஸ்மஸ் விழாவுக்கு முதல்வர் வராரா இல்லையா? 70 வயசை கிராஸ் பண்ணவன் கலவுலியில் இருக்கிறாங்களே. கேடுனா என்ன? அப்போ கேடு வரும்னு இருக்கா இல்லையா? இப்போ வரணுமா இல்லையா? இப்போ என்ன கேடு? அவனுடைய செல்வம், ஆரோக்கியம், அவன் வளர்ச்சி, செல்வாக்கு, அதுதாங்க கேடு. உங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? ரத்தம் கைக்கு சாப்பிடணும்னு நினைச்சுக்குவோம். பைபிள் நம்பாட்டி என்ன நினைக்கிறீங்களா? பைபிள் நம்பாட்டி ரத்தம் கைக்கு சாப்பிடணும்னு கிடையாது. கடவுளுடைய பார்வையில கேடுங்கிறது வேற. பல முறை சொல்லியிருக்கேன், ஆனாலும் இன்னொரு முறை சொல்றேன். பிசாசா மாறினதுக்கு அப்புறம் அவன்கிட்ட அந்த எதை எடுத்தாரு? அதிகாரத்தை எடுத்தாரா? இல்ல. ஆண்டவர் பிசாசு சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதிகாரத்தை எடுத்தாரா? வல்லமை எடுத்தாரா? ஆற்றலை எடுத்தாரா? பிசாசா மாறினதுக்கு அப்புறம் அவன்கிட்ட எதை எடுத்தாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒருத்தனை ஜட்ஜி பண்ணாருன்னா எதை எடுப்பாரு? காசு பணம் போவாது, செல்வாக்கு போவாது, கூட்டிகிட்டே போவோம். எதை எடுப்பாரு? அதை எடுத்துருவார். கொண்டா. ஏன்னா கடவுளுடைய அம்சம் எது? சேனைகளின் கர்த்தர் கடவுளுடைய அம்சம். அதை எடுத்துடுவார். பரிசுத்த தோற்றம் இருக்கும், பரிசுத்த அந்தஸ்து இருக்கும். ஆனா தேவன் விரும்புகிற அம்சம் பரிசுத்தம் உள்ள அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. அதை எடுத்துடுவாரு. அப்படியே இப்ப தலைகீழா வாங்க. அப்ப உண்மையை உத்தமமா நீங்க வசனத்தை போச்சீங்கன்னா நீங்க எதுல வளருவீங்க? அவ்வளவுதான். போக எதுல மகிமையிலையும் பரிசுத்தம் வளருவீங்க. ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கும் அவனுக்கு தெரியும். ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா பரிசுத்தங்கிறதே அந்தரங்கம் தான். சோ வேதத்தை புரட்டுவது, வேதம் இல்லாமல் உபதேசிப்பதல்ல, வேதத்தை புரட்டி உபதேசிப்பது. வேதம் இல்லாம கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிம்பாங்க. ஆனா அப்படி சொல்லலைங்கிறது கற்றவனுக்கு நல்லா தெரியும், பேசுறவனுக்கும் தெரியும். ஜெபணுமா? என்ன ஜெபணுவோம்? 2 காரியம் சொல்லியிருக்கேன். பிசாசின் வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் உபதேசம். இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தெருவுக்கு தெரு சபை உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் போய் சொல்லவே சொல்லாது. இப்ப எப்படி உபதேசிப்பான்? வசனத்தை என்ன பண்ணுவான்? இதே பைபிளை வச்சுதான் என்ன பண்ணுவான்? பைபிள் என்ன பண்ணுவான்? புரட்டுவான். அப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா, நீங்க உறுதியா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? விசுவாசம் வச்சுட்டு புரியுதா? விடுவோனா? விடவே மாட்டேன். கம்பலாமா? கண்களை மூடு. பிசாசுகளின் உபதேசம். பிசாசு எதை வச்சு பேசுவான்? பைபிளை வச்சுதான்.